வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மேலும் 498 பேருக்கு கோவிட் தொற்று. ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணிக்கான நியமனங்களை உடனடியாக திருத்தி அமைக்க வேண்டும் என்கிறார் சஜித் பிரேமதாச. வளமான வாழ்க்கை இல்லை என்ற எண்ணத்தால் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் என்கிறார் உமா சந்திர பிரகாஷ். கீரிமலையில் கடற்படையினரின் காணியளவிடும் நடவடிக்கை முறியடிப்பு. மீண்டும் நாட்டில் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு. பருவநிலை மாற்றம் வளர்ந்து வரும் நாடுகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குவதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவிப்பு. எல்லைப் பகுதியில் சீனாவை எச்சரிக்கும் வகையில் இந்தியா போர் பயிற்சி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் மேலும் 498 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட்-19 தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 5,42,137 அதிகரித்துள்ள அதேவேளை நாட்டில் மேலும் 10 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 5 ஆண்களும் 5 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,770 அதிகரித்துள்ளது. ஐக்கியம் நிலவும் எமது நாட்டில் வேண்டும் என்றே பிரிவினையை தோற்றுவிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பது ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான புதிய ஜனாதிபதி செயலணிக்கான நியமனங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளது. சிறுபான்மை இனத்தவரை புறக்கணிக்கும் வகையிலான அந்நியமனங்கள் முற்றிலும் தவறு என்பதுடன் நாட்டில் பிளவு ஏற்படுத்தும் வகையில் அவை உருவெடுப்பதாகவும் புதிய செயலணிக்கான நியமனங்களை திருத்தியமைத்து அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் பத்தலை தொகுதி அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கூறியுள்ளதாவது: ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஜனநாயகத்தையும் நாட்டு மக்களின் நலன்களையும் முன்னிறுத்தி அவற்றை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும். அதன் பிரகாரம் நாடளாவிய ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளுக்கு அவசியமான மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கும் செயற்திட்டம் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரச வைத்தியசாலைகளுக்கு நன்கொடைகளை வழங்குவதற்கு பதிலாக அந்த நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு வேறு உதவிகளை வழங்கலாம் அல்லவா என்று பலரும் எம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் கோமாகம உள்ளடங்கலான பெரு அளவிலான அரச வைத்தியசாலைகளின் நிலை எத்தகையதாக காணப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதேபோன்று கோவிட்-19 வைரஸின் திரிபானது டெல்டா வைரஸில் இருந்து பெரிது ஒரு புதிய திரிபு உருவாகாது என்று இதுவரையில் எந்த நிபுணர்களும் உறுதியாக கூறவில்லை. கோவிட்-19 பெருந்தொற்று முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக இதுவரையில் உலகின் எந்த ஒரு நாடும் அறிவிக்கவில்லை. எமது நாட்டின் வரலாற்றில் இதுவரையில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் மக்களினதும் நாட்டினதும் நன்மையை முன்னிறுத்தி நலனோம்பும் மற்றும் உதவி வழங்கல் சேவைகளில் ஈடுபடவில்லை. மக்களின் சுகாதார நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் உயிரை காக்கும் நோக்கிலேயே இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இதேவேளை அரசியலை பொறுத்தமட்டில் வாரிசு அடிப்படையிலான முன்னுரிமை வயது உள்ளிட்ட ஏனைய காரணிகளுக்கு அப்பால் திறமையானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் கொள்கையின் அடிப்படையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன இந்நாட்டில் பாரியதொரு புரட்சியை ஏற்படுத்தினார். ஏனெனில் அவர் ஏனைய விடயங்களை கருத்தில் கொள்ளாது மக்களின் பக்கம் நின்றதுடன் ராஜதந்திர ரீதியில் மிகுந்த நேர்த்தியுடன் செயற்பட்டார். இந்நிலையில் ரணசிங்க பிரேமதாசவின் மக்களை முன்னிறுத்திய கொள்கையையும் JR ஜெயவர்தனவின் ராஜதந்திர நேர்த்தியையும் இணைக்கும் வகையிலான கொள்கையை பின்பற்றுவதே எமது கட்சியின் எதிர்பார்ப்பு என அவர் தெரிவித்துள்ளார். வளமான வாழ்க்கை இல்லை என்ற எண்ணத்தால் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிச் செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று செவ்வாய்க்கிழமை தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான
சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதியாக்க நாங்கள் முன்வந்திருந்தாலும் சில இனவாத கருத்துக்கள் மற்றும் வேறுபட்ட கருத்துக்களால் இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது. வெறுமனே வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் மக்களாகிய நாம் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்திடம் ஒரு நிலையான மக்கள் நலன் பேணக்கூடிய எவ்விதமான திட்டங்களும் இல்லை. மக்களை சந்திக்க முடியாமல், மக்களின் குறைகளை தீர்க்க முடியாமல், மக்கள் நலன் பேண முடியாமல் தோல்வியடைந்த அரசாங்கமாகவும் தோல்வி கண்ட ஜனாதிபதியாகவும் இந்த அரசாங்கம் இருக்கிறது. எங்களுடைய அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் மக்கள் எதிர்கால தூர நோக்கோடு இருக்கிறார்கள். எனவே கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி அதனூடாக மாற்றத்தினை கொண்டு வந்து நாட்டின் தலையெழுத்தினை மாற்றியமைக்கும் மிக முக்கிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடம் இந்த பொறுப்பு இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்ல தலைப்படுகின்றார்கள். ஒரு வளமான வாழ்க்கை இந்த நாட்டில் இல்லை என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. இந்நிலையை மாற்றி எங்களுடைய நாட்டில் மக்கள் சுபிட்சமாகவும் நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் வாழும் பொறுப்பை எமது கட்சியின் தலைவர் சஜித் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் கொண்டுள்ளனர். எனவே இந்த பொறுப்பை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். எனவே தோளோடு தோள் நிற்க வேண்டும். இந்த மாற்றத்தினை நாம் உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, கட்சியின் முக்கியஸ்தர்கள் எரோன் விக்ரமரட்ன மற்றும் புத்திக பத்ரன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் கீரிமலையில் கடற்படையின் தேவைக்காக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிக்கும் முயற்சிக்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. காணி உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாமலே கீரிமலை நகுலேஸ்வரம் J226 கிராம சேவகர் பிரிவில் காணிகளை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் அங்கு கூடிய காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் வகையில் ஈடுபட்டுள்ளனர். அடாத்தாக கடற்படையினர் கைப்பற்றியுள்ள அந்த காணிகளை மீட்டுத் தருமாறு பல தடவைகள் அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்திருந்த போதும் இதுவரை அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குறித்த காணியை மீள பெற்றுத் தருவதாக வடக்கு ஆளுநராக இருந்த சுரேன் ராகவன் உறுதியளித்திருந்த போதும் இதுவரை அந்த காணிகள் தம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை யாழ் கீரிமலை பகுதியில் கடற்படையினரின் காணி சுவீகரிக்கும் நடவடிக்கை அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களால் முறியடிக்கப்பட்டது. காணி உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாமல் கீரிமலை நகுலேஸ்வரம் பகுதியில் காணிகளை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் ஒன்று நில அளவை திணைக்களத்தினால் திட்டமிட்டிருந்த போதும் இருப்பினும் அங்கு ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் தலையீட்டால் இது முற்றாக கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதனால் எழுந்த சர்ச்சையின் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்போது மீண்டும் கடந்த ஒரு வார காலமாக சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதில் மக்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கமைய லேப் மற்றும் லிட்ரோ ஆகிய இரு சமையல் எரிவாயுவும் சந்தையில் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இவை இரண்டில் ஒன்றையேனும் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர். டாலர் தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான நிலைமைக்கு மத்தியிலும் நாளாந்தம் 300-400 தொன் எரிவாயு சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் லேப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டி தெரிவித்துள்ளார். வங்கிகளில் டாலர் பற்றாக்குறை காரணமாக எரிவாயுவை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. கடன் சான்று பத்திரத்தை விடுவித்துக் கொள்வதற்காக வங்கிகளை தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் லேப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லேப் மற்றும் லிட்ரோ ஆகிய இரு சமையல் எரிவாயுவையும் பெற்றுக் கொள்வதில் சிக்கல் காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்ற போதிலும் தாம் போதுமான அளவு சந்தைக்கு எரிவாயுவை விநியோகிப்பதாகவும் லேப் சமையல் எரிவாயு பற்றாக்குறையின் காரணமாக லிட்ரோ எரிவாயுவிற்கான கேள்வி அதிகரித்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி.
பருவநிலை மாற்றத்தால் இந்தியாவை போன்று வளர்ந்து வரும் நாடுகளில் விவசாயம் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற பருவநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பருவநிலை பாதிப்பை எப்படி குறைப்பது என்பதில் உலக நாடுகள் அக்கறை காட்டுகின்றன. அதே நேரத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. இது பருவநிலை மாறுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு செய்யப்படும் அநீதி. நம் வளர்ச்சி கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்தியாவைப் போலவே பெரும்பாலான வளர்ந்து வரும் நாடுகளில் பருவநிலை மாறுபாட்டில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சீனாவை எச்சரிக்கும் விதமாக லடாக்கின் கிழக்கு பகுதியில் இந்திய விமானப்படையினர் போர் ஒத்திகை செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீரர்கள் பங்கேற்ற இந்த போர் ஒத்திகை கடந்த 3 நாட்களாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒத்திகையில் C-130 ஜே சூப்பர் மற்றும் AN-32 ரக விமானங்கள் பங்கேற்றுள்ளன. மேலும் பாரா ட்ரூப்பர்ஸ் எனப்படும் விமானத்தில் இருந்து குதிக்கும் பாராசூட் வீரர்கள் எதிரிகளின் இலக்குகளை தாக்குவது போல் பயிற்சி எடுத்துக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.